ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா கிச்சன். இன்றைக்கி மகா கிச்சனில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டு பவுட்ரு போட்டு கலக்கிக்கிங்க. நல்லா கொஞ்சம் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பவுலில் 2 டம்ளர் தண்ணிங்க, சும்மா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த கஞ்சி மிக்ஸ் எடுத்து அதில் ஊற்றிக்கிங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டிக்கிட்டே அங்கங்கே கட்டிக்கும். அதனால் கைவிடாமல் நீங்கள் நல்லா கலக்கிட்டே இருங்க. அப்போ பாருங்கள், கலக்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஒரு கூழ் பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். கஞ்சி நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த கஞ்சிக்கு தேவையான சால்ட்டுங்க, உங்களுக்கு எந்தளவு கஞ்சி நீங்கள் வைக்கிறீங்களோ அந்தளவு சால்ட்டு போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, கஞ்சி ரெடிங்க. இதை நம்ம அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம இதை அப்படியே ஒரு டேஸ்ட்டு பிடிக்கனாலும் குடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கொஞ்சம் அதில் மோர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மோர் மிக்ஸ் பண்ணி குடித்தா நிஜமாகவே செம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடிங்க. இது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வெயிலுக்கு குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நல்லாவே ரிசல்ட் தெரியுங்க. தேங்க்யூ.